அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 30 நாட்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த மே மாதத்தில் பல்வேறு கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகுது, அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த மே மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் இந்த மே மாதம் முழுக்க அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மாற்றம் மே 1ஆம் தேதி அன்று குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். மே 20ஆம் தேதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதனால் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் ராசியை பார்ப்பதனால வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ஆனாலும் சுபமாக எல்லாமே முடிகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அலைச்சலுக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதிய காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி மன அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சில பேர்லாம் உங்களுடைய மன அமைதியை கெடுக்கிறதுக்கான வழியெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடித்து அதை ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. குடும்ப விஷயங்களை அதிகமாக பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்குங்க, கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய லாபமும் அதிகரித்து காணப்படும். சரக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்றதன் மூலிமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அலுவலக வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் சக ஊழியர்களிடம் பழகும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பழகிறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க. அதன் மூலிமா நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகளெல்லாம் கொஞ்சமாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கும் நண்பர்களிடம் உறவினர்களிடமும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஒரு சிலர்லாம் உங்களை தவறாக புரிந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு நல்லது. வீண் மனக்கவலையெல்லாம் சில பேர்த்துக்கு ஏற்படும். புதிய செயல்களில் யோசித்து செயல்படுறது நல்லது. புதிதாக எதையாவது எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு வேலையில் இறங்காதீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நடக்கிறதன் மூலிமா வர இருக்கும் நஷ்டங்களை உங்களால் தவிர்க்க முடியும். எல்லா செயலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைத்தாலும் நீண்ட நாட்களாக
இருந்து வந்த சுணக்க நிலையெல்லாம் மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வர வேண்டிய பண வரத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்துடுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி திறமையாக செயல்படுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மே மாதம் முழுவதுமே பெரியோர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. கூடுதல் கவனத்துடன் படிப்பதனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கும் மாணவர்கள் கூடுதல் கவனமாக படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் மாணவர் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் மேலோங்கும். அதே மாதிரி பண வரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க மற்றவர்களை உங்களை தவறான இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கிடைத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு விலகி போனவங்க கூட இந்த டைமில் உங்கள் கூட வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. திடீர் மனத்தடுமாற்றமும் உண்டாகலாம். பண வரது திருப்திகரமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கியெல்லாம் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இருக்கிறவங்க மேற்கொள்ளும் முயற்சி, அதாவது கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் கடினமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிக்கிறதுனால உங்களுக்கு நற்பெயர்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி கிடைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை காட்டுறது நல்லது. சில பிள்ளைகள்லாம் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு நிறைய சேட்டை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். அதனால் குழந்தைகளோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கூடுதலான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சிருவீங்க. திடீர்னு மனத்தடுமாற்றமும் உங்களுக்கு ஏற்படலாம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மனத்தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களோட அல்லது முன்னோர்களோட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கல்வி பற்றி கொஞ்சம் மனக்கவலை அதிகமாகவே இருக்கும். நம்மளால் நிறைய மதிப்பெண் எடுக்க முடியுமா, நம்ம நல்ல விரும்பிய கல்லூரி கிடைக்குமா, விரும்பிய ஸ்கூலில் நம்மளால் போய் சேர முடியுமா அப்படின்னு சில பேத்துக்கெல்லாம் மனக்கவலை அதிகமாக இருக்கணும். நம்மளால் மேல் படிப்பு தொடர முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிறைய கவலைகள் இருக்கும். அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க. கூடுதலாக நீங்கள் கவனத்துடன் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்கள் விரும்பிய கல்லூரியில் சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. போட்டித் தேர்வுலாம் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மேலும் இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க இந்த மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால இல்லையா, அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. எல்லாம் நன்மைகளாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெருமாளை சனிக்கிழமையில் போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்த மலரான துளசி மாலை சாற்றி வழிபடுறதன் மூலயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும். மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை
வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் வந்து மே 1, 2ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மே 28, 29ஆம் தேதியிலையும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க மாதிரி, புதிதாக ஏதாவது கல்லூரியில் சேர்ற மாதிரி, ஸ்கூலில் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைய தினம் இந்த மிதுன ராசிக்காரங்க அட்மிஷன் போடுற மாதிரியோ இல்லை மாதிரி இருந்ததுன்னா செய்ய வேண்டாம். நண்பர்களே,